முதல்ல மைக்கை பிடிச்சி பத்திரிகையாளரை சந்திக்க சொல்லுங்க. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு விஜய் நடத்தியிருக்காரா? இன்னொரு பிரஸ் மீட் கூட வச்சதில்லை. மக்கள் கேட்கிற கேள்விகளுக்கும் பதில் கொடுக்கணும்ல. அறிவு தான் எல்லாரும் கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஒரு பத்திரிகையாளர் சந்திக்க தானே இருக்கா? நான் கேட்கிறேன். பத்திரிகை சந்திப்பது என்ன அவ்வளவு பெரிய விஷயமா? I am not prepared to answer you. You are anti-Indian. தாவேக தலைவர் விஜய்க்கு மட்டும்தான் இந்த கேள்வியா? Please don't ask political questions, right? எந்த அரசியல் கட்சி தலைவர் பத்திரிகை சந்திப்பை நேரடியாக எதிர்கொண்டாங்க? வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் உங்க சுல்தான். இது நம்ம சேனல் பாயிண்ட் டு பாயிண்ட். சொல்றவன் சொந்த வாழ்க்கையை பத்தி எல்லாம் கலரி பார்க்காதே. அவன் சொல்றதுல அறிவுக்கும் பொருத்தமா இருந்தா நாடங்க, இல்லைன்னா போங்கடா. இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா. அவங்களே அழிச்சு கொண்டுடுங்க. நாடு உருப்பட்ட மாதிரி தான். பொதுவாகவே ஒரு பத்திரிகை சந்திப்புன்னா அரசியல் கட்சி தலைவர்கள் அரண்டு போய் ஓடுவாங்க. தலையில விஷயம் இருக்கிறவங்க கண்டிப்பா அதை எதிர்கொள்வாங்க. சில டைம் விஷயம் இல்லாதவங்க கூட சமாளிப்பாங்க. ஆனால் நாளை எனக்கு நானே சாட்டை அடி கொடுக்கக்கூடிய நிகழ்வை காலை 10 மணி என்னுடைய வீட்டுக்கு வெளியே நடத்தப்போம். எல்லாரும் தாவேக தலைவர் விஜய பத்தி தான் கவலைப்படுறாங்களே தவிர ஒருத்தர் 12 வருஷமா ஆட்சியில இருந்துட்டு இது வரைக்குமே ஒரு பிரஸ் மீட் கூட கொடுக்கல. தமிழகத்துல அப்படி எந்தெந்த அரசியல் கட்சி தலைவர்கள் பத்திரிகை சந்திப்பை நேரடியா எதிர்கொண்டாங்க? வாங்க நம்ம லிஸ்ட்ல டாப் 8 அரசியல் தலைவர்களை பார்க்கலாம். நம்ம 8வது இடத்துல எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி கட்சியிலிருந்து விலகி அமமுக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் துவங்கிய திரு டிடிவி தினகரன் அவர்கள். ஆமாங்க, மனுஷன் சிரிச்சு சிரிச்சு பத்திரிகையை சந்திச்சு பாஜகவை நல்லா வசைப்பாடி தமிழக வரலாற்றிலேயே இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற முதல் சட்டமன்ற உறுப்பினர் இவர் தாங்க. இந்த வெற்றிக்காக அரும்பாடுபட்ட 1.5 கோடி தொண்டர்களுக்கும் உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்மளுங்க தான் பாஜகவை திட்டினா உடனே அவங்களுக்கு சில்லறையெல்லாம் சிதற விடுவாங்களே. எனக்கு இப்ப 53 வயசு ஆகுது. இன்னும் 25 ஆண்டுகளுக்காவது குறைந்தபட்சம் பாரதிய ஜனதாங்கிறது தமிழ்நாட்டில் கால் ஊன்றவே முடியாது. ஆனா இப்போ பாஜக தலைமையிலான இந்த கூட்டணி தமிழ்நாட்டிலும் ஒரு சிறப்பான வெற்றியை பாஜகவிற்கு பெற்று தருவதற்கு இவனையா கும்பிட்டோம். வீட்டுக்கு போறோம்னு 2 கையும் அடுப்புல வச்சு கரைக்கிறணும். 7வது இடத்துல நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள். பல விமர்சனங்கள் இவருடைய பேட்டியில இருந்தாலும் இவருடைய பத்திரிகை பேட்டிக்குன்னு பல ரசிகர்கள் உண்டு. நீங்க கேள்வி கேட்கிற நீங்க பெரிய அறிவாளி, நான் உட்கார்ந்து பதில் சொல்றேன், ஏதோ அறிவு கட்ட மடைய மாதிரி பேச கூடாது. நம்ம அண்ணன் எவ்வளவுதான் உருட்டினாலும் பத்திரிகை சந்திப்புல இருந்து பின்வாங்கினதே கிடையாது. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்லுவார் பாருங்க. அது நமக்கு இப்ப புரியாது, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் புரியும். இன்னும் நான் பேசவே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நீ குண்டு போடுற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அப்புறம் பேச ஆரம்பிச்சிருக்கேன். 6வது இடத்துல மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு வைகோ அவர்கள். மேடை பேச்சுக்கள் மட்டும் கிடையாதுங்க, பத்திரிகை சந்திப்பிலும் சரி தெம்பாகவும் திராணியாகவும் தான் சொல்ல வந்ததை ஆழமாகவும் பதிவு செய்வதில் இவரை போன்ற ஒரு அரசியல்வாதி கிடையவே கிடையாது. What is your business, Mr. Prime Minister? இவருடைய தமிழ் உச்சரிப்பை பாத்தீங்கன்னா நல்ல கம்பீரமாகவும் தெளிவாகவும் இருக்கும். நான் இந்திய எதிர்ப்பு போராட்டத்திலே இருந்து வடித்தெடுக்கப்பட்டவன். 5வது இடத்துல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்கள். இஸ்லாமியர்களுக்கிடையே பல கட்சிகளும் இயக்கங்களும் இருக்கு. இந்த கட்சிகளுக்கும் இயக்கங்களுக்கும் உள்ளடக்கிய ஒரு கூட்டமைப்பும் இருக்கு. இந்த கூட்டமைப்புக்கு சில தலைவர்களும் இருக்கிறாங்க. ஆனா அவர்களிடம் பேட்டியை காண்பதற்கு முன்பு பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவர்களிடம் தான் பேட்டியை துவங்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு புள்ளி விவரங்களோட பல தரவுகளோட தெல்ல தெளிவாக பேட்டி கொடுக்கக்கூடியவர் பேராசிரியர் ஜவாஹிருல்லா. இந்தியா, தட் இஸ் பாரத், இஸ் a யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். பாரதம் மாநிலங்களுடைய ஒன்றியம் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்பாட்டுக்கு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருக்கிறது. 4வது இடத்துல மறைந்த முன்னாள் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். அம்மையார் ஜெயலலிதா அவங்க பல பேட்டிகளை சந்திக்கலனாலும் இவங்க சந்திச்ச குறிப்பிட்ட சில பேட்டிகள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வாகவே வந்திருக்கு. குறிப்பா சொல்லணும்னா விஸ்வரூப பட பிரச்சனையில இவங்க பேட்டி கொடுத்ததை இன்னைக்கும் யாரும் மறக்க மாட்டாங்க.
ஏன்னா அந்த நேரத்துல ஒரு பெரிய பிரச்சனைக்கான ஒரு தீர்வை அந்த பேட்டி மூலமா அவங்க அளிச்சாங்க. Leaders of the Muslim organizations and Mr. Kamala Hassan can sit together and work out an amicable agreement. The government of Tamil Nadu will do everything possible. சட்ட ஒழுங்கு பாதிக்கப்படாம பல பிரச்சனைகளை கையாண்டு இருக்கிறாங்க. கண்டிப்பா இவருடைய ஆங்கில பேட்டிக்கு தமிழகத்துல பலர் அடிமை. Who said that I believe in astrology and numerology? You say it. People in the media say it. What is the proof you have of that? மூன்றாவது இடத்துல மறைந்த தேமுதிகவுடைய தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஆரம்பத்துல இவருடைய பேட்டி எல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் 2011 தேர்தலுக்கு பிறகு இவருடைய பத்திரிகை அவதாரமே தனிங்க. நான் சொல்றேன் எதிர்கட்சியை எழுதி கொடுத்துருப்பாரு, எனக்கு வேணாம் சாமி. இந்திய வரலாற்றிலேயே பத்திரிகையாளர்களை பத்திரிகை சந்திப்புல காரி துப்புன ஒரு முக்கியமான ஒரு தலைவர்னா அது இவர் தாங்க. பயப்படுவீங்க பத்திரிகையாளர்கள். பத்திரிகை சந்திப்புக்கு அவர் பயப்பட மாட்டாரு, பத்திரிகையாளர் தான் பயப்படுவாங்க. பத்திரிகை சந்திப்புல பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இல்ல ஒரு பக்கம் தானே காட்டுனீங்க, மறுபக்கம் காட்டியிருந்தா தெரிஞ்சிருக்கும்ல. இரண்டாவது இடத்துல விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். பத்திரிகைகள் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் அதற்கு ஏற்றவாறு மிக தெளிவாக பல தரவுகளுடன் பதிலளிக்கக்கூடியவர் தொல் திருமாவளவன் அவர்கள். ஆளுங்கட்சி மீது எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அதிருப்தி இருக்கத்தான் செய்யும், அது எந்த கட்சி ஆட்சியில் இருந்தாலும். நீங்க எந்த கட்சியில இருந்தாலும் சரி, அவர்கிட்ட போய் கேள்வி கேட்கிறப்போ உள்ளதை உள்ளபடி உடைத்து சொல்லக்கூடிய ஒரு தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். இந்த மாதிரி பேசுற ஆளை வச்சுக்காதீங்க, இந்த மாதிரிலாம் பேசுற ஆளை நீங்க வேற யார்கிட்ட வச்சுங்க. முதலிடத்தில் இருப்பது மறைந்த முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள். எந்த ஒரு பத்திரிகையாளரும் இவர்கிட்ட கேள்வி கேட்டு இவரை மடக்கிடலாம்னு நினைச்சு எண்ணிட முடியாது. இவர் பதில் கூறி அவங்களே மடக்கிடுவாரு. என்ன எவனும் அடிக்க முடியாது, நீ ஞாபகம் வச்சுக்க, உன்னால கூட அடிக்க முடியாது, நான் திருப்பி அடிச்சா தாங்க முடியாது உன்னால. எனக்கு நல்ல நினைப்பு இருக்கு, ஒரு தேர்தல் தோல்விக்கு அப்புறம் ஒரு பத்திரிகை சந்திப்பு நடத்துறாங்க. அந்த பத்திரிகை சந்திப்புல கலைஞர் கலந்துக்கிறாங்க. கலந்துகிட்டு இந்த தோல்விக்கான குறித்த காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட கேக்குறாங்க. ஒரு சாதாரண ஒரு அரசியல் தலைவரா இருந்தா என்ன சொல்லிருப்போம்னா, இவிஎம் மிஷின் மேல ஒரு குறை சொல்லிருப்போம், இல்ல பணம் பட்டுவாடா அப்படிங்கிற ஒரு குறை சொல்லிருப்போம். ஆனா டாக்டர் கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் தான் அன்னைக்கு பத்திரிகையாளர்கள் வாயடிச்சு வச்சது. ஓய்வெடுத்த தமிழக மக்களுக்கு நன்றின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஆண்டவன் படைப்பில் அனைவரும் சமம் எனில் அவன் உயர் ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா? ஓகே தலைவா, உங்களுடைய கருத்துக்களையும் விமர்சனங்களையும் இங்க பதிவு செய்யுங்க. உங்களுக்கு பிடிச்ச தலைவரையும் இங்க டேக் செய்யுங்க. கண்டிப்பா அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. தூக்கி சொல்லே